கட்சியுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது திமுகவின் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரைக்கும் கடந்த தேர்தலில் எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிட்டாங்க, இந்த தேர்தலில் எவ்வளவு இடங்கள் கேட்க திட்டமிட்டுள்ளார்கள்? திமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடையே அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்துக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் மற்றும் அந்த குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் வருகிறார்கள். அவர்களை திமுக நிர்வாகிகள் வாயிலில் நின்று வரவேற்றார்கள். தற்பொழுது இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிட்டார்கள். கடையநல்லூர், சிதம்பரம், வாணியம்பாடி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் போட்டியிட்டு 3 தொகுதிகளிலையும் தோல்வி அடைந்த நிலையில இந்த முறை 5 தொகுதிகள் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதே நேரத்தில் கூட்டணியில தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் வருகை தந்திருப்பதால் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இன்றைய தினம் தொகுதியோட எண்ணிக்கை தான் பேச்சுவார்த்தை. எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தை பின்னர் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகிறது. அதே நேரத்தில் கடந்த முறை மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்ட மணப்பாறை தொகுதியை இந்த முறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கேட்பதாக தகவல் வெளியாகிறது. அதே போல பாபநாசம் தொகுதியையும் இந்த முறை மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதி, அந்த தொகுதியையும் ஐயுஎம்எல் கேட்கிறாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியையும் இந்த முறை கேட்கிறார்கள். வாணியம்பாடி தொகுதியை கேட்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. கடந்த முறை கடையநல்லூர் தொகுதியில போட்டியிட்ட நிலையில் அதே போல கடையநல்லூர் தொகுதியிலையும் இந்த முறை திருவாடனை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தொகுதிகளையும் ஒரு பட்டியலையும் விருப்பப்பட்டியலாக தொகுதியுடைய விருப்பப்பட்டியலாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் ஏற்கனவே திமுக தலைமையிடம் வழங்கி இருக்கிறார்கள். தொகுதியுடைய எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்ட பின்னர் எந்தெந்த தொகுதி என்பதும் இறுதி செய்யப்படும் என்ற தகவல் வெளியா இருக்கிறது. முதற்கட்டமாக தொகுதியுடைய எண்ணிக்கை தான் இன்றைய தினம் பேசப்பட இருக்கிறது. ஏற்கனவே திமுக தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே முதலமைச்சரை சந்தித்து முதலமைச்சர் கூட்டணி கட்சிகளிடம் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், எத்தனை தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தொகுதி பங்கீட்டு குழுவினரும் கூட்டணி கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். நாளைய தினம் மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக என்று அடுத்தடுத்து வரிசையாக தனித்தனியாக கூட்டணி கட்சிகளிடம் திமுக அந்த பேச்சுவார்த்தையை தற்பொழுது மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருவருமே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட முந்தைய தேர்தல் தொகுதிகளை விட கூடுதலாக கேட்கத்தான் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் கூடுதலான கட்சிகள் இணைந்ததால் போன முறை கொடுத்ததை விட குறைக்க வேண்டிய ஒரு சூழல் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது தான் போட்டியிடும் தொகுதிகளை குறைக்கும் எண்ணத்தில் இருக்கிறார்களா அல்லது கூட்டணி கட்சிகளுடைய ஒதுக்கீடு செய்யும் தொகுதிகளை குறைக்கும் எண்ணமா? நிச்சயமாக திமுக இந்த முறை முக்கியமாக சவாலாக இருப்பது தொகுதி பங்கீட்டை எப்படி நடத்தி முடிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு சவால் இருக்கிறது. கடந்த முறையே கூட்டணியில அதிக கட்சிகள் இருப்பதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை அனைத்து கட்சிகளுமே கூடுதல் தொகுதிகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரிடம் ஏற்கனவே தேசிய தலைமையிடமும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த முறை திமுகவிடம் கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் இரட்டை இலக்கத்தில் தொகுதி எண்ணிக்கை என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று தெரிவித்திருக்கார். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளும் 5 தொகுதிகள் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முறை 2 கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய தேமுதிகவும் மக்கள் நீதி மையமும் திமுக கூட்டணியில இணைந்திருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த 2 கட்சிகளும் இல்லை. அதே போல எஸ்டிபிஐ, முக்குளத்தூர் புலிப்படை இணைப்பிலேயே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோட இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம். திமுக அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். 2 விதமான சவால்கள் இருக்கின்றன. முதலில் எத்தனை தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குகிறார்கள் என்பது, அடுத்தது எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குகிறார்கள் என்பது. இதை எப்படி திமுக கையாளும் நினைக்கிறீங்க? மரபுபடி எப்போதுமே முஸ்லீம் லீக் தான் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துவது. அந்த மரபுபடி இன்றைக்கு முஸ்லீம் லீகோட பேச்சுவார்த்தை. தருமுருகனே ஒரு முறை முஸ்லீம் லீக் தான் எங்களுக்கு ஓல்டஸ்ட் கஸ்டமர்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல பிராக்டிகலா நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ், எத்தனை தொகுதிகள் என்பது ஏற்கனவே முடிவு ஆகியிருக்கும். தலைவர்கள் அவர்களுக்குள்ளேயே அதை பேசி முடிவு செய்திருப்பார்கள். 1-2 வித்தியாசப்படும், அவ்வளவுதான். என்னென்ன தொகுதிகள், இதுதான் உண்மையிலே கஷ்டம். ஏன்னா புதிய கட்சிகள் வந்திருக்கும். இப்ப உதாரணமா மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, தேமுதிக வருது, ஓபிஎஸ் ஒரு இன்க்ளினேஷன் தெரியுது, வருவாரோங்கிற ஒரு ஐயம் தெரியுது.
இப்ப அவர்களுக்கான தொகுதிகள் ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கான தொகுதிகள், இந்த இடத்துல ஒரு கிளாஷ் வரும். இதை சமாளிப்பதுதான் தலைவரோட சாமர்த்தியம். அதாவது கூட்டணி தலைவர் யாரோ அவரோட சாமர்த்தியம் அதுதான். அரசியல் ரீதியாகவும் பேச வேண்டும், அதே நேரத்துல யார் மனதும் கோணாதபடியும் தொகுதி பங்கீட்டை சுமூகமா முடிக்க வேண்டும். சொந்த கட்சிக்காரர்களோட நலன் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருக்கு கூடுதலாக கொடுத்தாலும் சொந்த கட்சியில ஏற்கனவே அதுல சிட்டிங் எம்எல்ஏ இருப்பாங்க, கட்சிக்காரர்கள் விருப்பம் உள்ளவர்களும் இருப்பாங்க போட்டி போடணும்னு. அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாம போயிடக்கூடாது. இது எல்லாத்தையும் கலந்து பேசி முடிவெடுப்பது அது ஒரு பெரிய இமாலயன் டாஸ்க், ஹெர்குலியன் டாஸ்க்னு கூட நீங்க சொல்லலாம். மிக கடினம். ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் ஆரம்பத்தில இருந்தே அந்த சாணக்கியத்தனம் அவர்கிட்ட அதிகமாகவே இருக்கு. கலைஞர் காலத்துல இல்லாத விட கூட நான் இப்போ மிக அதிகமாக பார்க்கிறேன். எனவே இதெல்லாம் கரெக்டா பார்த்து முடிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி நாளையோ நாளை மறுநாளோ அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையவே கிடையாது, அது உறுதி. அதிக இடங்கள் அது திமுக தன் இடங்களை குறைத்துக் கொள்வதன் மூலமா தான் சாத்தியம். ஏன்னா இப்போ ஹவுஸ்ஃபுல் போர்டு தான் ஃபுல்லா இருக்கு, கூட்டணி ஃபுல்லா இருக்கு. எந்த சீட்டையும் விட்டுறக்கூடாதுன்னா தினமணியில இன்னைக்கு ஒரு செய்தி கட்டுரை போட்டிருக்காங்க, தேமுதிகவின் ஓட்டு வங்கி குறைவா தானே இருக்கு, எதுக்கு திமுக சேர்க்கணும் என்றால் வட மாவட்டங்கள்ல 80 தொகுதி இருக்கு. போன முறை 5000 ஓட்டுகளை இத்தனை தொகுதி போயிருக்கு. அங்க தேமுதிகவுக்கு 1% 2% ஓட்டு இருந்தால் கூட அந்த ஓட்டு இன்னமும் உயிர் போட இருக்கு. எனவே அந்த 80% அதிகமான தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்றால், 80 தொகுதிகளில் அதிகமான தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்றால் தேமுதிக தேவைப்படுகிறது. பார்த்தால் 1% 2% உள்ள கட்சி தான், ஆனால் வெற்றி தோல்விக்கு அது தேவைப்படுகிறது. இது எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு திமுக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கும், சரியாக முடித்து விடுவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் முந்தைய தேர்தலை விட நிச்சயமாக கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அப்படி கூடுதல் தொகுதிகள் கிடைக்காத பட்சத்தில் கட்சிகளுக்குள்ளாக முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டா? முரண்பட்ட கருத்து என்றால் கூட்டணியை முறித்துக் கொள்கிற அளவுக்கு இருக்காது. கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்துவதற்கு வெளியே அப்படித்தான் கூற முடியும். நம்ம 10 கேட்டோங்க, ஆனா 7 தான் கொடுத்துருக்காங்க, அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும், வாரியங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும், இப்ப எம்எல்சி இந்த முறை வரும் என்கிற பேச்சு அடிபடுகிறது. அது ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி. நம்ம 1986 ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி ஒழிக்கப்பட்ட மேலவைங்க, இன்னைக்கு தேதிக்கு 40 வருஷம் ஆயிப்போச்சு. மேலவை இருந்தால் இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் மேலவையில அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது போக பல எக்ஸ்பர்ட்ஸை உள்ள கொண்டு வர முடியும் மேலவைக்குள்ள. இந்த முறை மேலவை கண்டிப்பாக வந்துடும். இப்படி ஏதாவது ஒரு வகையில அந்த சமரசம் நடந்து விடும். திமுக கூட்டணிக்குள் வந்த கட்சி இனிமேல் முரண்பட்ட கருத்துக்களால், அதுவும் வெறுமனே தொகுதி எண்ணிக்கை காரணமாக யாரும் வெளியில போக மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுக்கு அது பொறுத்து. நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக திமுக தொடங்கியிருக்கிறது. மரபுப்படியாக தொடர்ந்து திமுகவினுடைய அந்த பேச்சுவார்த்தை தொடக்கம் என்பது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடனாகத்தான் இருந்து வருகிறது. அந்த வகையில் முதலாவது கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடன் தன்னுடைய இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கியிருக்கிறது. அவர்கள் கடந்த தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிட்டார்கள். இந்த முறை 5 தொகுதிகளை கேட்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தொகுதிகள் அதே எண்ணிக்கையில் வழங்கப்படுமா என்பது பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் தெரிய வரும். இன்றைக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன என்பது சார்ந்த முடிவுதான் எட்டப்படும். எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் முடிவு செய்யப்படும் என்ற தகவலும் நமது செய்தியாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திமுக கூட்டணியில அதிகமான கட்சிகள் சேர்ந்தது பலமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் இந்த தொகுதி பங்கீட்டை பொறுத்த வரைக்கும் அது சவாலான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. இதுல திமுக என்ன வியூகத்தை கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது 2019க்கு பிறகு 19ல ரொம்ப லிபரலா ஸ்டாலின் விட்டு கொடுத்தாரு. காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரியில மட்டும்தான் வச்சு வசந்தமா டெபாசிட் எடுத்தாருன்னா போது கூட அவருக்கும் ஒரு பின்னடைவு இருந்ததுனால காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்களை கொடுத்து நம்ம லிபரலா தான் அந்த தொகுதி பங்கீடு செய்தாரு. அதன் தொடர்ச்சியாகத்தான் ஒவ்வொரு தேர்தலையும் அதை பங்கீடு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏக்களுங்கிற ஒரு இதை 2021ல அந்த முடிவெடுத்தாரு. ஒரு யாட்சிக்கு எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரியான ஒரு முடிவா இருந்தது. அது பிறகு 2024லயும் பெரிய பிரச்சனைகள் வரும், காங்கிரசுக்கு 6 இடங்கள் தான் கொடுப்பாருன்னு சொன்ன சூழ்நிலையில இல்ல 10 கொடுத்துருவோம்னு ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்றவங்க எல்லாம் கேட்டுக்கொண்டதுக்கு 10 சீட்டையும் கொடுத்தாரு. இப்பொழுது 3 முறை வெற்றி பெற்ற அந்த அணிக்கு
இப்பொழுது தொகுதி பங்கீடுங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு நான் கருதுறேன். இன்னைக்கு இன்றைய தினம் முஸ்லீம் லீக் கூப்பிட்டு பேசுறாங்க. முஸ்லீம் லீக் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 3 இடங்கள் போட்டி போட்டாங்க. 3மே ஒரு இந்து பேக்லாஸ்ல 3 தொகுதிகளுமே தோல்வி அடைஞ்சிடுச்சு. அதே வேளையில மக்களவை தேர்தலில் நவாஸ் கனி ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் அவருக்கு ஹெல்ப் பண்ணதுல 19 விட 3 விழுக்காடு ஓட்டு அதிகம் பெற்று ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வெற்றியை முஸ்லீம் லீக் நவாஸ் கனி பெற்றிருந்தாரு. ஆனா சட்டமன்ற தேர்தலில் 21 3 தோல்வி அடைந்ததுனால இப்பொழுது மு.க. ஸ்டாலின் என்ன முடிவெடுப்பார் நான் கருதுனா, உங்களுக்கு தொகுதியை குறைச்சிக்கிடுங்க, வெற்றி பெறது மாதிரி தொகுதி தாரேன், அந்த தொகுதிக்குள்ள ஒரு இந்த பேக்லாஸ் இல்லாத வகையிலையும் முஸ்லீம் லீக் விட்டாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கும் ஒரு சேஃபான கான்ஸ்டிட்யூன்சியை நான் தர்றேன். அந்த வகையில 2 தொகுதி கொடுக்குற 2 தொகுதியும் வெற்றி பெற வைக்க வேண்டியது திமுகவின் கடமைங்கிற அடிப்படையில கடந்த முறை 3 கொடுத்த இடத்துல 2 தொகுதியாக முஸ்லீம் லீக் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை திமுக கூட தொடர்ந்து உறவுல இருக்கக்கூடியவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டீஷியன்ஸ். சோ முஸ்லீம் லீக்ல இருந்துதான் அந்த கூட்டணியோட பலம் பெருகி இருக்குது. தேமுதிக உள்ள வந்திருக்காங்க. இவர் முன்னாள் முதல்வர் OPS ஸ்டாலின் முதல்வர் என்று அணிக்குள்ள வர்றாரு. சோ இந்த அடிப்படையில நீங்களும் சீட்டுகளை குறைச்சிக்கிடுங்க, வெற்றி விகிதம் கூடும். முன்னாடி 3 சட்டமன்ற தொகுதிக்கு 2 சட்டமன்றம் என்ற அளவுக்கு இருந்த வெற்றி விகிதம் கண்டிப்பா 4க்கு 3 என்ற அடிப்படையிலும் இல்ல 5க்கு 4 என்ற அடிப்படையிலும் வெற்றி விகிதம் கூடும். அதற்கு தக்கன நீங்க விண்ணப்பல் சீட்டை எடுத்துக்குங்கிற அடிப்படையில கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசுவாங்க. அதை திமுக அவங்களே அக்செப்ட் பண்ண வச்சு ஒரு சுமூத்தான ஒரு தொகுதி பங்கீட முடிப்பாங்கன்னு தான் கருதுறேன். காரணம், பட்ஜெட்டுக்கு எதிரான ஒரு கூட்டத்துல திமுக அணியில் உள்ள காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுமே கலந்துகிட்ட போது அந்த கட்சிகளுக்குள்ள ஒரே கூட்டணி ஆப்ஷனாட்டு திமுக மட்டுமே இருக்கிறதுனால ஒரு விட்டபிலிட்டியை கொடுக்கறதுனால அது சுமூத்தாக முடியும் என்றே நான் கருதுகிறேன். கருத்து பகிர்விற்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.